வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற எலெக்ஷன் மக்கள் மனநிலை எப்படி இருக்குது என்று நாங்கள் ஒரு சிறிதாக மக்களை சந்தித்து வாங்க அவர்களுடன் நேர்காணலில் ஒரு பேட்டி எடுக்கிறோம். மக்கள் மனநிலை என்ன என்பதை நாம் நேரடியாக சந்தித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்போம். வாருங்கள் போகலாம். சின்ன ஒரு இது நாங்கள் அம்மா வாங்க. அப்புறம் எலெக்ஷன் எல்லாம் வருது, இல்லை யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எந்த ஊருங்கண்ணா? தாராபுரம் தானுங்க. அப்புறம் இந்த ஆட்சியில எல்லாம் மக்களுக்கு எல்லாம் கிடைக்குதுங்களா? மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்கள் கருத்து கணிப்பு கேட்கிறோம். ஸ்டாலினுக்கு ஓகே, சரி சரிங்க. இலவச மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் அது ஒண்ணுதான் உங்களுக்கு வரல பார்க்க போனேன். சரி சரி சரி. நீங்களா உதயசூரியன் தான். சரி சரி ஓகே சரி சரிங்க சரிங்க சரிங்க. பார்த்து வாங்க. பேங்க் வந்தீங்களா? சரி சரி. அப்புறம் மக்களுக்கு ஒரு சின்ன கருத்து கேட்டீங்கன்னா 2026 எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷன் வருது இல்லைங்க, நீங்க எந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு ஐடியா உங்களுக்குள்ள இருக்குமல்ல? சூரியன் எப்பவுமே உங்க குடும்பம் எல்லாம். நீங்க எந்த ஊருங்கண்ணா? தாராபுரம் லோக்கல். ஓ சரி சரி சரி. உங்க சைடு எல்லாமே சூரியன் தான் போடுவேன். வணக்கம். பரவாயில்ல, நல்லா இருக்கிறீங்களா? வியாபாரமெல்லாம் பரவாயில்லைங்களா? ஒண்ணும் இல்லைங்க, மக்களோட கருத்து கணிப்பு வர சட்டமன்ற எலெக்ஷன் வருது இல்லைங்க, எம்எல்ஏ எலெக்ஷனு. மக்கள் எல்லாம் யாருக்கு ஓட்டு போட விரும்புறாங்க அப்படின்னு நாங்கள் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு கருத்து கணிப்பு கேட்டோம். நீங்களாம் யாரை விரும்புறீங்க, யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? மனசுல யாருக்கு போடலான் இருக்குது உங்க குடும்பம் எல்லாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தமெல்லாம்? கேளுங்க. ஸ்டாலினுங்களா? ஸ்டாலின் ஆட்சியில எல்லாம் நல்லா எல்லாம் உங்களுக்கு சலுகை எல்லாம் சரியா வருதுங்களா? காலை உணவு திட்ட பிள்ளைகளை ஸ்கூல் போகுதுங்களா? இந்த ஊர். சரி சரி. வியாபாரமெல்லாம் பரவாயில்லைங்களா? சரி சரி. இந்த ஊர் தான் பக்கம்ல டவுன். இங்கேயா? சரி 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 சரிங்க. வர சட்டமன்ற எலெக்ஷன் வருதுங்க, எம்எல்ஏ எலெக்ஷனு. அந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எந்த ஆட்சி உங்களுக்கு விரும்புறீங்க பெண்கள் எல்லாம்? இல்ல உங்களுக்கு தெரியுமில்லங்க எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கு? ஓ, புதுசா வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே. நிலத்துல இருக்கிற ஆட்சியில எல்லாம் சரியா உங்களுக்கு எல்லாம் வருதுங்களா? சரிங்க, நல்லா போயிட்டு இருக்குது. பொதுவா சொல்றீங்க. சந்தோஷம். ஓகே சரிங்க. அது மக்களோட கருத்து கணிப்பு எல்லாம் என்னன்னு கேட்குது. சரி, நல்லதுங்க. வர வணக்கம். நீங்க இதே ஊருங்களாண்ணா? இந்த தொழில எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க? 10 வருஷம். சரி. ஆனா ஒண்ணும் இல்லைங்க, நாங்க மக்கள் கருத்து கணிப்பு வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன் வருது இல்லைங்க, யாருக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்கன்னு சும்மா கேட்கிறோம். அவங்க நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சிருப்பீங்கல்ல, இந்த எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கு இவங்களுக்கு போடலான்னு அப்படிங்கறத மாற கேட்கிறோம். உங்க மனசுல சொல்லுங்க, ஒண்ணு தப்பு இல்லை. ஆட்சி இப்ப இருக்கிற ஆட்சி ஒன்னும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அண்ணா வணக்கம். நீங்க இந்த ஊர் தானே? சரி சரி சரி. ஆனா ஒண்ணுமில்ல, வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன் வருது, எம்எல்ஏ எலெக்ஷன். அதுக்கெல்லாம் மக்கள் என்ன நிலைப்பாடு இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் ஒரு பொதுவா ஒரு பேட்டி எடுக்கிறோம். இங்க எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கருத்து கணிப்பு கேட்கிறேன். வேற ஒன்றும் இல்லைங்க, உங்க மனசுல என்ன இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கு இது. ஓ அப்படிங்களா? சரி சரி சரி. ஓ, நீங்க அப்புறம் தான் டிஎம்கே தான் போடுவீங்க? ஓ, நீங்க மோதிரமே போட்டுருக்கீங்களா? ஓகே டிஎம்கே. சரி சரி. நீங்க டிஎம்கே தான் அப்புறம் இருந்து பரம்பரையா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அதான் மக்கள் கருத்தெல்லாம் என்ன சொல்றாங்க எல்லாம் கேட்கறது. இந்த எல்லாத்துக்கும் சலுகைகள்லாம் சரியா போகுதுங்களா உங்க பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம்? இல்ல உங்க பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்லா போயிட்டு பணம் வருது? இல்ல வீடு தேடி மருத்துவம் எல்லாம் வருதுங்களா? மருத்துவம். சரி 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 சரி. அதுல வீடு வேற கேட்டு இந்த சர்க்கரை செக் பண்ணி எல்லாம். ஓகே ஓகே. நாங்க ஒரு யூடியூப் சேனலுங்க, வரப்போற எலெக்ஷன்ல மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறான்னு கேட்டுருக்குறோம். நீங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போடுறது? நீங்க
இந்த ஆட்சி வந்தாது நல்லா இருக்குன்னு உங்க மனசுல தோணும் இல்லைங்க, நீங்களே யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ரெட்டல. ஓகே, சரிங்க. வணக்கம்மா, என்னம்மா பரிசுயா? அப்படியா, சரி. வரப்போற 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வருது, நீங்களா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உங்களுக்கு எந்த ஆட்சி பிடிக்குது? அம்மா சொல்லுங்க. டிஎம்கே ஆட்சி வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கு, மகளிருக்கெல்லாம். ஓகே, சரிம்மா. வணக்கம்மா, ஒரு சின்ன ஒரு பேட்டி. வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன் 2000, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உங்களுக்கு எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, யதார்த்தமா எல்லா பக்கம் இருக்கிறோம். டிஎம்கே எதனால வருவாங்கிறீங்க? நிறைய இந்த 5 வருஷத்துல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சரி சரி சரி. பஸ் கொஞ்சம் வேலைக்கு போற பண்ணிருக்கலாம், ஹெல்ப்பா இருக்கு. பஸ் டைமுக்கு ஏறிக்கிறாங்க. சரி. வேலை போயிட்டு மாசமானா 1000 ரூபாய். அதனால நிறைய பேருக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு போது ஒரு 12,000 ஒரு இன்கம் தருவோம். அவங்க இருக்காது செலவுக்காகும். ஸ்கூல்ல குழந்தைகளே காலை உணவு குழந்தைகள் பரவாயில்லைங்கண்ணா, பிரச்சனை இல்லைங்க. சாப்பாடு கிடைக்குதுங்க, மதியத்துக்கும் நல்ல உணவு கிடைக்குதுங்க குழந்தைங்களுக்கு. அதனால டிஎம்கே ஆட்சி வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க யூடியூப் சேனலுங்க மக்கள் மனங்களை ஏற்படுத்துறது 2026 எலெக்ஷன், அது எல்லாம் யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எல்லாம் கேட்டு வர. நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்க, எந்த ஆட்சி தான் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? திமுக நல்லா இருக்குங்களா? எதனால நல்லா இருக்குறீங்க? நாங்க எப்பவுமே அதுக்கிட்ட போடுவீங்களா? சரி சரி. இதுல எல்லாம் பயனெல்லாம் அடையிறீங்களா திமுக ஆட்சியில? நீங்க எந்த ஊருன்னா? காங்கேமலை நல்லா இருக்கு. திமுக அதெல்லாம் ஓட்டு போடுவீங்க. சரி சரி சரி. சரி, நன்றிங்க. காலிவளையில இப்போ வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன் 2000 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாரு போட்டோமோ போட வேண்டியதான். இல்ல பொதுவா சொல்லாதீங்க, உங்க எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கு என்னன்னு சொல்றீங்க. எந்த ஆட்சி வந்தாலும் நாங்க எங்களுக்கு சலுகை இருக்கிறீங்க. இல்ல எதுக்கு ஓட்டு போடுவீங்க அது யாரு பொதுவா கேட்கலாம். யாருக்கு வந்து முன்னாடி என்ன பண்றாங்களோ அவங்களுக்கு. அக்கா, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நீங்க என்ன கட்சிக்காரர்? நான் கட்சிக்காரல இல்ல, பாத்தீங்களா பொது ஆளு. ஓட்டு போட்டீங்க, 1000 ரூபாய் பணம் இல்ல. ஓ சரி. அக்கா நீங்க அக்கா வாங்க. இல்ல சும்மா சொல்லுங்க நீ. ஓகே சரி. ஓட்ட போட்டோம்னா ஒரு யூடியூப் சேனல் வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன் வருதுலங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இந்த ஆட்சியில எல்லாம் உங்களுக்கு சரியா கிடைக்குதுங்களா? இல்ல சும்மா சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு? மகளிர் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? மகளிர் எங்களை கேட்ட கம்ப்ளைண்ட் தான் சொல்லுனாங்க. இப்ப இந்த இருக்குல பஸ் ஸ்டாப் தான் கவர்மெண்ட் பஸ் வரும், நாங்க அங்க அறுக்க போறப்ப ஓடி வந்துட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து நிப்பாட்ட மாட்டாங்க, போயிடுறாங்க அவங்க பேசாம. என்ன பண்றது? எங்க தெருவுல ரோடு போட்டுருக்காங்க. எங்க சந்தை சின்ன சந்தைங்கறனால ஒரு எந்த ஏரியாங்க நம்மளுக்கு? இங்க பாரதியா தெரு பெரியகாலிங்க. இங்கங்களா? சரி. ஆமா, சின்ன சந்தை. யார் வார்டு கவுன்சிலருங்க? எஸ்வி சேகர். ஆமா, அவர் சொல்லல. அங்க போடுற அந்த அம்மா கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க. அந்த சந்தை வந்து நாங்க போட முடியாதுன்னு ஒருத்தருக்காக நாங்க போட முடியாது. அது நாங்க 3 குடும்பம் அப்படி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ரோடு போட்டுட்டு போறாங்க, அந்த சின்ன சந்தை போட மாட்டேங்கிறாங்க. அப்ப அது என்ன எங்களுக்கு சொந்தமானதா? இல்ல அது கவர்மெண்ட் சொந்தமானதானே, போடணும்ல. சொல்லுங்க, நீங்க யார் ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. எங்களுக்கு எது நல்லதை பண்ணி கொடுக்குறாங்க அவங்க பொதுவா சொல்றாங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. என்னால சொல்லுங்க. இதுல ஆட்சியில எந்த ஆட்சி வந்தாலும் நான் மக்களுக்கு நல்லா செய்றீங்க. அப்படிதான் நாங்க சொல்லுவோம். யார் நல்லா செஞ்சாலும் நானே டிஎம்கே கட்சிதான். நல்லாதான் இருக்கும், நல்லா இருக்குது, இன்னும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி வருது. இன்னும் மாற்றம் வேணும். ஏன்னா இந்த கொஞ்சம் பெட்டரா பண்ணாலும் இன்னும் நல்லா இருக்கும். பொதுவா எலெக்ஷன்ல பொதுமக்களோட கருத்து கேட்கறாங்க. வரப்போற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறத கேட்டு வரேன். தாராளத்துல ஸ்டாலின் ஆட்சி உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கீங்க. எல்லாம் சலுகை, மகளிர் பணம் கொடுத்துருக்காருங்க, ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காரு, காலை உணவு. ஆமா, எல்லாத்தையும் கொடுத்துருக்காருங்க. எல்லாத்துக்கும் சலுகை பண்ணிருக்காருங்க. இடம் இல்லாதவங்க. சரிங்க. வணக்கங்க. எந்த ஊருங்க நீங்களா? பழனிங்களா? சரி சரி. இப்போ வரப்போற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்க வந்து எப்போதுமே திமுக போடுவோம். திமுக ஆட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுங்களா? சலுகை எல்லாம் கரெக்டா கிடைக்குதுங்களா? என்னமோ அளவுக்கு சலுகை கிடைக்குது. மேல நீ எப்படியா? சரி. அக்கா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக போடுவீங்களா? அண்ணா நீங்க எந்த ஊருன்னா? கோரிக்கிறவங்களா? வாங்க பக்கம் வாங்க.
வரப்போற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக. சக்கரவாணி தான் போடுவோம். சக்கரவாணி, உங்க ஏரியா சக்கரவாணிங்களா? தான் போடுவோம். சலுகைகள் எல்லாம் கிடைக்குதுங்களா? திமுக ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஓகே, சரி சரி.